உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் மேயோனைஸை உற்பத்தி செய்யவும் விற்பனை செய்யவும் ஓராண்டுக்கு தடை. பாக்டீரியாக்களால் நோய் பரவ வாய்ப்பு இருப்பதால் தமிழ்நாடு அதிரடி நடவடிக்கை. பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது கடும் நடவடிக்கை எடுத்த மத்திய அரசு சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை ரத்து செய்ததோடு வாகா எல்லையை மூடவும் உத்தரவு. சிறப்பு விசா திட்டத்தின் கீழ் இந்தியா வந்த பாகிஸ்தானியர்கள் அனைவரும் 48 மணி நேரத்தில் வெளியேற மத்திய அரசு கெடு. சாக் விசா திட்டத்தின் கீழ் பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்படும் விசாவை நிறுத்தி வைக்கவும் முடிவு. பஹல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட கடற்படை அதிகாரி வினயின் உடலுக்கு மனைவி பிரியா விடை. சொந்த ஊரில் இறுதிச் சடங்கு செய்த சகோதரி. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் இருந்து தப்பிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 25 பேர் விமானம் மூலம் சென்னை திரும்பினர். நூலிழையில் உயிர் தப்பியதாகவும் ராணுவ வீரர்கள் டூரிஸ்ட் வாகன ஓட்டுநர்கள் உயிரை காப்பாற்றியதாகவும் பேட்டி. பதட்டமான சூழ்நிலைய கண்ணால பார்த்து ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு. இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த பிரச்சனை இல்லை, நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம். பஹல்காம் போன்று இனி ஒரு தாக்குதல் நடக்காமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. பயங்கரவாதத்தை ஒடுக்க மத்திய அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் உறுதி. நமது நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய இந்த கொடூரமான சம்பவத்தில் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திட ஒன்றிய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திட வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக நான் கேட்டுக் கொடுக்கிறேன். அத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிற நேரத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்ற உறுதியை உங்கள் அனைவரின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த தலைவர்களுக்கு விருந்தளித்த எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. கடலூரில் ஆம்னி பேருந்தில் ஆவணமில்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட 40 லட்சம் ரூபாய் பறிமுதல். மன்னார்குடிக்கு பணத்தை எடுத்துச் சென்ற நபரிடம் காவல்துறையினர் விசாரணை. வாட்டிகனில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸின் உடல். நீண்ட வரிசையில் நின்று அஞ்சலி செலுத்தும் மக்கள். ஐபிஎல் தொடரில் மீண்டும் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் அதிரடி ஆட்டம். ஹைதராபாத்தை வீழ்த்தி 3வது இடத்துக்கு முன்னேறியது மும்பை இந்தியன்ஸ். அடுத்த போப் தேர்வு செய்யப்படக்கூடிய விதம் பற்றி வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் காயத்ரி. பிரான்சிஸினுடைய மறைவை தொடர்ந்து அடுத்த போப்பாக யார் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான பட்டியல் வெளியாக இருக்கு. இந்த பட்டியல்ல யார் யாரெல்லாம் இடம்பெற்று இருக்காங்க, இந்த தேர்வு எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்க்கலாம். உலகத்திலேயே கத்தோலிக்க தேர்வு முறையிலேயே இது மிகவும் ரகசியமாக நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு தான் போப்பினுடைய அந்த தேர்வு அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இந்த பட்டியல்ல யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா பியட்ரோ பரோலின் அப்படின்னு இத்தாலிய பூர்வீகமாக கொண்ட 70 வயதான கார்டினல் பியட்ரோவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் போப் பிரான்சிஸுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு நபராக அறியப்பட்டவர் அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இவருடைய காலகட்டத்தில் 2018 சீனாவுடனான பிஷப்புகள் நியமனம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தான் பரோலின் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. சரி, இந்த பட்டியலில் அடுத்ததாக இருக்கக்கூடிய நபர்னு பார்த்தோம்னா லூயிஸ் ஆண்டோனியோ டாக்லே. இவர் 62 வயதை பூர்த்தி செய்த நபர், பிலிப்பைன்ஸை பூர்வீகமாக கொண்டவர். மணிலாவினுடைய முன்னாள் ஆர்ச் பிஷப்பாகவும் இவர் இருந்திருக்கார் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஆசிய கண்டத்திலிருந்து ஒருவேளை டாக்லே தேர்வு செய்யப்பட்டா இவர் தான் முதல் போப் அப்படிங்கிற ஒரு பெருமையையும் பெறுவார். இவருக்கு அடுத்தபடியாக பட்டியலில் யாருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
அடுத்ததாக இருக்கக்கூடியவர் பீட்டர் டக்சன் அப்படின்னு கானா நாட்டை சேர்ந்த 76 வயதான கார்டினல். இவர் தேர்வு செய்யப்பட்டா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு கருப்பினத்திலிருந்து தேர்வு செய்யப்படக்கூடிய போப்பாக அறியப்படுவார் அப்படிங்கறதும் கூடுதல் சிறப்பான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கருப்பின போப் அப்படின்னு பார்த்தோம்னா விக்டர் 1 காலகட்டத்திலையும் அதன் பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து மிலிட்டன்ஸ், கெலாஷியஸ் 1 ஆகிய கருப்பினத்தவர்களுடைய காலகட்டத்தில் போப்புகளாக இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக அறியப்படுகிறது. அடுத்ததாக பீட்டர் எட்டோ, ஹங்கேரியை பூர்வீகமாக கொண்ட 72 வயதான பீட்டருக்கு போப் பிரான்சிஸினுடைய கருத்துகளோடு தொடர்ந்து முரண்பாடுகள் இருந்தது அப்படிங்கிறது நிறைய செய்திகள்ல பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த பட்டியல்ல இறுதியாக இருக்கக்கூடியவர்னு பார்த்தோம்னா மேத்யூ ஜூபி அப்படின்னு இத்தாலியை சேர்ந்த நபர். இவரும் உக்ரைனுடைய அமைதி தூதராக பிரான்சிஸாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அந்த அளவிற்கு இவர் போப் பிரான்சிஸினுடைய நெருக்கமான வட்டாரத்திலையும் இருந்திருக்கிறார். சோ இவருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பார்க்கப்படுகிறது. இதுல இந்த தேர்வு முறையில யார் யாரெல்லாம் வாக்களிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 80 வயதிற்கு உட்பட்ட கார்டினல்கள் இதுல வாக்களிக்கிறதுக்கான தகுதியை பெறாங்க. மொத்தமாக 135 கார்டினல்கள் போப் யார் அப்படிங்கறத தேர்வு செய்யறதுக்கான தேர்தலில் வாக்களிப்பாங்க. இந்தியாவிலிருந்து 4 பேர் இதுல வாக்களிக்கிறதுக்கான தகுதி பெற்றிருக்கிறாங்க. அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 72 வயதான கார்டினல் பிலிப் நேரி ஃபெராப், கோவாவினுடைய பேராயராக இருக்கிறார். அதே போன்று கார்டினல் பசேலியோஸ் கிளிமீஸ் அப்படின்னு கேரளாவை சேர்ந்த 64 வயதான கார்டினலும் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார். அடுத்து இருக்கக்கூடிய 2 நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்தினுடைய கார்டினலாக இருக்கக்கூடிய அந்தோனி பூலா, 63 வயது நிரம்பியவர். இவர் தான் இந்தியாவினுடைய முதல் தலித் கார்டினலாக அறியப்படுகிறார். ஹைதராபாத் பேராயராக இருக்கிறார். அதே போன்று கார்டினல் ஜார்ஜ் ஜேக்கப் குவக்காடு கேரளாவை சேர்ந்தவர், கேரள பேராயராக இருக்கிறார். 51 வயதை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய இந்த கார்டினலுக்கும் போப் தேர்வில் வாக்களிக்கிறதுக்கான அந்த தகுதி என்பது கிடைத்திருக்கிறது. சோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பட்டியலில் யாருக்கான வாய்ப்பு இருக்கும், யார் போப்பாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். டாஸ்மாக் நிறுவனத்தின் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க தமிழக அரசு முயல்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை சட்டப்படி தொடர்ந்து விசாரிக்க அனுமதி அளித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் 6 முதல் 8ஆம் தேதி வரை 60 மணி நேரம் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கின் விசாரணையில் இருந்து நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான அமர்வு விலகியதை அடுத்து நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் K ராஜசேகர் அமர்வு விசாரித்தது. கடந்த ஏப்ரல் 8 முதல் 21ஆம் தேதி வரை வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் கடந்த 2017 முதல் 2024ஆம் ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்ட 41 முதல் தகவல் அறிக்கைகள் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டதாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை நடத்த அமலாக்கத்துறைக்கு சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே சமயம் எந்த வழக்குகளின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு தெரிவிக்க சட்டத்தில் எந்த வழிவகையும் இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியது. அந்த விவரங்களை வழங்கினால் ஆதாரங்களை மறைக்கவும் அழிக்கவும் வாய்ப்புகள் உள்ளதால் வழக்குகளின் விவரங்களை வழங்கிட உத்தரவிட முடியாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். டாஸ்மாகில் மதுபானங்களின் விலை நிர்ணயம், பார்களுக்கு உரிமை வழங்குவது தொடர்பாக 100 கேள்விகள் எழுப்பி வாக்குமூலங்கள் பதிவு செய்து கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை என்று நீதிமன்றம் கூறியது. சோதனையின் போது அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டதாக யூகத்தின் அடிப்படையில் அரசு குற்றம் சாட்டியதாக கூறிய நீதிபதிகள் சட்டத்தின்படி ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். திடீர் சோதனைகளின் போது தகவல்கள் கசிவதை தடுக்க ஊழியர்கள் சிறைபிடிக்கப்படுவது துன்புறுத்தல் ஆகாது என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். மாநில காவலர்கள் சோதனை நடத்தும் போது தங்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டதாக யாரும் வழக்கு தாக்கல் செய்ததில்லை என்று கூறிய நீதிமன்றம் அரசு டாஸ்மாக் நிர்வாகமும் இந்த வழக்கை ஏன் தாக்கல் செய்தார்கள் என்பதை
புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்தனர். அமலாக்கத்துறை விசாரணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோ என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், டாஸ்மாக் நிறுவனத்தின் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க முயல்வது துரதிருஷ்டவசமானது என்று கூறினர். டாஸ்மாகிற்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தீவிரமானது என்று கூறிய நீதிபதிகள் அது குறித்து முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர். அமலாக்கத்துறை சோதனைக்கு அரசிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த நீதிமன்றம், கூட்டாட்சி தத்துவம் இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்று கூறியது. அரசியல் பழிவாங்கும் நோக்கில் சோதனை செய்யப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்திய நீதிபதிகள் சட்டப்படி அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்க அனுமதி அளித்தும் ஆணையிட்டனர்.